சின்னம்மா சித்தப்பா கூப்பிடாத எங்களையே சின்னம்மா சித்தப்பான்னு எங்க மான மரியாதை எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. சின்னம்மா அப்படி சொல்லாதீங்க சின்னம்மா, நான் ஒண்ணும் பண்ணல சின்னம்மா. உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? நாங்களாம் உங்களுக்கு மாப்பிள்ளை தேட மாட்டோமோ? நீங்களா மாப்பிள்ளை தேடி வச்சுக்கிறீங்க? ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு, நீயும் சேர்ந்துல இவ கூட ஆட்டத்தை போட்டிருக்க. எது தெரியாத பூனை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்த எங்க வீட்டுக்கு. ஆமா நீ யாருமா? நீதான் அந்த சின்ன பொண்ணு இல்ல? உன்னை பத்தி நான் நல்ல பொண்ணாதான் தானே கேள்விப்பட்டேன். ஆனா நீ என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அது இதுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கொடுத்து குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்க நீ. ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் குழந்தைனாரு அர்ஜுனுக்கும் அனிதாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாமே, அவ்வளவுதாம்மா. சேர்த்து வைக்கிறதுக்கு நீ யாரு? நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷியா? என்ன நானும் வந்த அப்படிங்க பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன் லவ் பண்ண என்ன தப்பு? இங்க பாருமா, எங்க குடும்பத்துல நாங்க பாக்குற பையனதான் எங்க வீட்டு பொண்ணுங்க கட்டிப்பாங்க. இந்த மாதிரி லவ் கிவன் எல்லாம் சுத்துறதா இல்ல. இப்ப எல்லாம் சொல்லி கொடுத்ததா எங்க பொண்ணை மயக்க வச்சிருக்கேன்னா நீ. சித்தப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சித்தப்பா, நானதான். ஆமாமா நீதான். நீயா முடிவை எடுத்துட்டே இல்ல. இனிமே எங்க மூஞ்சில முழிச்சிடாத நீ. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ லைஃப்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? அதுக்கு ரைட்ஸ் இல்ல அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவளுக்கு அப்பா அம்மாவை நாங்க இருந்திருக்கோம். அவ லைஃப்ல எந்த நல்லது எந்த கெட்டது நடந்தாலும் அதோட முடிவு நாங்க தான் எடுத்திருப்போம். ஆனா இவ எப்படி பண்ணி தந்திருக்கா? சும்மா கதை விடாதீங்க ஆண்டி. நீங்க எப்ப அவளுக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து பாத்துட்டு இருந்திருக்கீங்க? ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி இல்ல அவளை பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்மணி சும்மா இரு கண்மணி, ஒண்ணும் பேசாத. ஓ இந்த மகாராணி உங்ககிட்ட இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களோ இவளை நாங்க வேலைக்காரி மாதிரி நடத்துறோம்னு? அவ ஒண்ணு என்கிட்ட சொல்லல, ஆனா நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நீங்க அவகிட்ட எப்படி பேசுறீங்க, அவளை எப்படி நடத்திருக்கீங்கன்னு. என்ன கண்மணி சொல்ற? இப்படியே எங்க அனிதாவை பாத்துட்டு இருந்திருக்காங்க? சின்ன பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, இந்த கண்மணி உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கா. சீ நீ பேசாத. உங்க அப்பா அம்மா இல்லாத குறைய நாங்க தான் தீர்த்திருக்கோம்னு நினைச்சோம். உனக்கு எங்க வீட்டுல இருக்க இடம் கொடுத்துருக்கோம், எங்க சாப்பாடு கொடுத்துருக்கோம், உன்னை இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்திருக்கோம். ஆனா நீ இவங்க கிட்ட எங்க பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்திருக்க. இல்ல சின்னம்மா, நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசல. இனிமே உனக்கு எங்க வீட்டுல இடம் கிடையாது, இப்படியே போயிரு. சின்னம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க சின்னம்மா, நான் எங்க சின்னம்மா போவேன்? எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்காங்க? எங்கேயாச்சும் போ, ஆனா எங்க வீட்டுக்கு வந்துடாத. இனிமே உனக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தமா கிடையாது. வாட்டி போலாம். விடு அனிதா போட்டோம், உனக்கு நாங்க இருக்கோம். வாங்கக்கா போவோம். இவங்களை விட்ட இவளை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அனிதா நீ வா என் கூட போலாம். கிளம்புங்க, சனிய ஒளிஞ்சது. என்ன அண்ணி இந்த நேரத்துல போன் அடிக்கிறாங்க? ஹலோ அண்ணி சொல்லுங்க அண்ணி. அர்ஜுன் உங்க ஒர்க் முடிஞ்சதா? அண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். என்ன விஷயம் அண்ணி? சரி அர்ஜுன், நீங்க ஒர்க் முடிஞ்சதுமே கிளம்பி கண்மணி வீட்டுக்கு வாங்க. என்ன உங்களுக்கு கண்மணி வீடு தெரியுமா? அண்ணி வீடு தெரியும், ஆனா எதுக்கு அண்ணி எதுக்கு அங்க வர சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு நான் நேர்ல சொல்றேன் அர்ஜுன். நீங்க ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்க, நான் வைக்கிறேன். ஓகே அண்ணி பாய். எதுக்கு அண்ணி இவ்வளவு சீக்கிரமா வர சொல்றாங்க? அதுவும் இல்லாம அண்ணி கொஞ்சம் கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. சரி கிளம்புவோம். மேனகா பாரு உங்க அண்ணனோட லட்சணத்தையே. எல்லாரும் முன்னாடி என்ன நிக்க வச்சு இந்த கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. கவலைப்படாத பிரியா, அதான் அம்மா உங்க கூட சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேனகா. ஆனா அந்த நெட்டச்சி என்னமா சவால் விடுறா முன்னாடி இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுவேன்னு? எனக்கு அதான் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவ எதுவும் பண்ணிட்டு இருக்கா, அது நம்மளாலதான் கண்டுபிடிக்க முடியல. மேடம் நீங்க இனிமே தலை கெடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். குட் நியூஸா? என்ன சொல்லுங்க. ஆமா மேடம், நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு கோவில்ல எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அப்படின்னா அந்த பிச்சைக்காரியா அவங்க வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், இப்போ அந்த பொண்ணு அனிதா அவ ஃப்ரெண்ட் கண்மணி வீட்டுல தான் இருக்கா. வாவ் சூப்பர். அப்படின்னா இப்ப நான் உனக்கு ஒரு வேலையை தர போறேன். அதை நீ கரெக்டா முடிச்சினா அதனால உனக்கு ஒரு லாபம் எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது. என்னன்னு மட்டும் சொல்லுங்க மேடம், செமையா பிளான் பண்ணி முடிச்சிருவேன். வாவ் சூப்பர், செம்ம பிளான் மீனகா. ஆமா உங்க பேர் என்ன? ராஜேஷ் மேடம். ஓகே ராஜேஷ், நீ இனிமே பிரியாவை காண்டாக்ட் பண்ணாதீங்க. இனிமே ஏதாச்சும் சொல்வேன்னா இருந்தா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்ன. ஏன்னா பிரியா கூட பேசி அது எங்க அண்ணி கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்குவாங்க. பிரியா இல்லாதப்ப பிரியா போன்ல கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம மாட்டிடுவோம். அதனால்தான். ஆமா மேனகா கரெக்டா சொன்னீங்க. ஓகே நான் ராஜேஷ் நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன்.
சரிங்க மேடம், இனிமே நான் என்ன பேசுறதா இருந்தாலும் உங்களுக்கே ஃபோன் பண்றேன். ஓகே ராஜேஷ், இப்ப நீங்க கிளம்புங்க. பிச்சைக்காரிங்க எவ்வளவு திமிர பேசினாங்க. அவளுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரியா, ஆனா எப்படி என் அண்ணிகாரி என்ன பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்துனாலோ அதே மாதிரி நானும் பிளான் பண்ணி அவளைய துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. கிழிச்சேன். மினகா, யார் மினகா இது? பாக்க பொம்பளை ரவுடி மாதிரி இருக்கா. இவதான் என் நாத்தனார் பிரியா. ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஏமா பாத்தியா, தெருவுல இந்த நாய்ங்க என்னமா கொலைக்குதுங்க. ஆமா மக்கா, இதுக்கு எல்லாம் கல்லுல அடிச்சு துரத்தணும். பின்னாடி போற அந்த பொம்பளை யாரு? அந்த பொம்பளை தான் பிரியா, என் மாமியார் கிளவி. ஒருவேளை நம்ம பேசுனது கேட்டிருந்து அது அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிட்டா? இல்ல பிரியா, கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்க. ஏன்னா அதை பத்தி ஒண்ணும் பேசாம அவ பாட்டுக்களை போயிட்டு இருக்கா. சரி பாத்து போ, விடு, கிளம்பு, நம்ம போலாம். சரி மினஹா, வா போலாம். அழாத அனிதா, சும்மா ஏன் அழுதுட்டே இருக்க? அவங்க தான் உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அழாத அனிதா, அவங்க உன்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. எப்படி சின்ன பொண்ணு அழகாம இருக்க முடியும்? நான் சின்ன குழந்தை இருந்து அனாதை அப்படிங்கிற ஃபீல என்ன மறக்க வச்சு என்ன அவ்வளவு நல்லா பாத்துட்டு இருந்தாங்க. ஏய் பைத்தியக்காரி, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. அவங்க ஒண்ணு உன்னை பார்த்து பார்த்து வளர்க்கல, பார்த்து பார்த்து உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு கண்மணி, ஆனா எனக்குன்னு இருந்த சொந்தம் அவங்க மட்டும்தான். இப்ப அவங்களுமே இல்லாம நான் அனாதை ஆகி கிடக்க. யாரு சொன்ன உன்ன அனாதன்னு? உனக்கு நான் இருக்கேன். அர்ஜுன், அர்ஜுன் சார். அல்லாத அனிதா, நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அனிதா மேடம், நான் அழாதன்னு சொன்னேன். நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? வாங்க, நீ முன்னாடி நில்லுவா. நீயே சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. அது அழாம சொல்லுமா. பாருடா, நாங்க சொன்னா கேக்கல, அர்ஜுன் சொன்ன மட்டும் கேக்குறாங்க. ஆமாக்கா, ஒரு ஒரு விஷயத்துல நான் சொன்னாலும் கேக்குறதா இல்ல, அர்ஜுன் சார் சொன்ன மட்டும் தான் கேட்பான். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க 3 பேர் எப்படி மீட் பண்ணீங்க? என்ன பேசுனீங்க? என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேங்க. ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? அண்ணி, நான் வேணும்னா இன்னொரு தடவை அனிதாவோட சித்தப்பா சின்னம்மா கிட்ட பேசி பார்க்குமா? வேண்டாம் அர்ஜுன், அவங்க ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. எனக்கு எல்லா விஷயத்தையும் கண்மணி சொன்னா அவங்க எப்படி அனிதாவை வச்சு நடத்திருக்காங்கன்னு. பாவம் அனிதா, இனிமே ஆச்சு லைஃப்ல நல்லா இருக்கணும் அர்ஜுன். அவளை நல்லா பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும். கண்மணி, நம்ம 2 பேரும் போய் காஃபி போட்டு வரலாமா? சரிக்கா, வாங்கக்கா, நான் கிச்சனுக்கு கூட்டிட்டு போறேன். சாரி அனிதா, இப்படி எல்லாம் நடக்கும்போது உன் கூட நான் இருப்பேன்னு இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல அர்ஜுன் சார், உங்களுக்கு தெரியாம தானே நடந்துச்சு. என்ன கண்மணி, வெறும் ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? உங்களுக்கு எங்க? நானும் சின்ன பொண்ணாக்காவும் அங்கே குடிச்சிட்டோம். இது அர்ஜுன் சாருக்கு, உனக்கெல்லாம் காஃபி கிடையாது. ஏன் அண்ணி, நீங்க அந்த காஃபி கொடுத்த இவங்க 2 பேரும் பேசுறது கேட்டுட்டு தான் என் காஃபி முழுசா ஆறியே போயிரும். சின்ன பொண்ணு கொடுங்க, நான் கொடுக்குறேன். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ மேடம். அண்ணி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க அர்ஜுன். அண்ணி, நம்ம பேசாம அனிதாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அண்ணி. அர்ஜுன், அப்படியெல்லாம் அனிதாவை கூட்டிட்டு போக முடியாது. இன்னொரு 6 நாள் தானே, அங்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அனிதா எங்க கண்மணி வீட்லயே இருக்கட்டும் அர்ஜுன். 6 நாள்ல கல்யாணம் முடிஞ்சதும் அனிதாவை நம்ம வீட்டுல பர்மனெண்டா வச்சுக்கலாம். சரிங்க அண்ணி. கண்மணி, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குமா? தேங்க்யூக்கா. ஆமா கண்மணி, நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். வெளியே இருந்து பார்க்க ட்ரெடிஷனலா இருக்கு, ஆனா உள்ள வந்தா ஃபுல் மாடர்னா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு கண்மணி. தேங்க்யூ சார். சரி அனிதா, நீ பார்த்து இருந்துக்க, என்ன நாங்க கிளம்புறோம். சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். என்னங்க மேடம், நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்க கல்யாணம் ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கீங்களா? சோ அங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களை மேனேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா கண்மணி, அந்த பிரியா பிசாசு மாதிரி அழியறா. அர்ஜுன் தான் கட்டியே தீர்வேன்னு. என்னாச்சு, பிளான் போட்டு இவங்க 2 பேர் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பா. அதனால அங்க யாராச்சும் ஒருத்தர் இருந்தே தீரணும். ஆனா அண்ணி, நான் தான் அவளை கட்டிக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டேனே. நீங்க சொன்னா அவ கேட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவளை தூண்டி விட்டுருக்கே உங்க தங்கச்சி இருக்காங்களே, மேனகா. என்ன நடக்குதோ இல்லையோ அண்ணி, ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அனிதாவை நான் தனியா இருக்கிறதுக்கு விடுறதா இல்ல. அதுக்கு இந்த பிரியா மட்டும் குறுக்க நின்னா அவளை இந்த வீட்டு விட்டு துரத்துனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரி, கோபப்படாதீங்க அர்ஜுன், பாத்துக்கலாம், விடுங்க. சரி, நம்ம கிளம்பலாமா? சரிங்க, நீ கிளம்பலாம், வாங்க போலாம். நீங்க எதுல வந்தீங்க அர்ஜுன்? நான் பைக்ல தான் வந்தேன் அண்ணி, வாங்க 2 பேரும் பைக்ல போயிடலாம். சரி அர்ஜுன், போயிட்டு வரோம். அனிதா, பாத்து இருந்துக்க என்ன. சரி சின்ன பொண்ணு, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. கண்மணி, அனிதாவை நல்லா பாத்துக்கோங்க.
ஓகே சார். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க என்ன. சரிம்மா, நீயும் பார்த்து இருந்துக்கோ. ஏ ஷப்பா, என்னடி ஏன் இப்படி கத்திட்டு கிடக்க? இனிமே நீ என் கூடவே இருக்க போறல, அதனாலதான். ஐயே மூஞ்சிய பாரு. வாய் மூடிடி, பார்க்க முடியல. ஏமா, உன் மருமகளுக்கு திமிர பாத்தியா? ஒன்னும் சமைச்சு வைக்காம ஊர் சுத்திட்டு போயிருக்கா. ஏன் உங்களுக்கு என்ன கையிலையா சமைச்சு திங்குறது? ஏய், இந்த திமிரு பேச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ எங்கடி போயிருந்த? நீ வீட்டுல சமைக்கணும்னு தெரியாத உனக்கு? வந்தவங்க கிட்ட சமைக்க சொல்லிட்டு இருக்க. ஏன் நான் எங்க போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதோ? ஆயா மக்கா நல்லா பள்ளி வச்சுட்டு மீட்டிங் அடிச்சுட்டுல என் முன்னாடியே நடந்துட்டு போனீங்க. தெரியுதுல, அப்புறம் எதுக்கிட்ட கேக்குற? இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்ய வேண்டியது உன்னோட கடமை. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமவ. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணு சொல்லி கொடுக்க தேவையில்லை. உங்க அன்னிகாரி சொல்லி கொடுத்தா நீ நல்லா கேப்ப என்ன. இவ இதுக்கு திடீர்னு நம்ம அன்னிகாரி பேசிக்கிட்டு இருக்கா? என்னடி அங்க மனவிட்டு இருக்க? என்ன பாருடி. என்ன முழியாங்கன்னு விட்டுட்டு அப்படி பாத்துட்டு இருக்க? நீ அங்க அந்த மஞ்சு முடிக்காரி பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தல, அது நானே என் மகளோட நல்லா நின்னு கேட்டுட்டு தான் வந்தோம். சும்மா திடீர்னு பார்க்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா நீ அப்பப்போ வீட்டுல காணாம போயிடுறல, அதான் உன்னை தேடி வந்தோம். அப்பதான் நானும் எங்க அம்மாவும் நீங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தது நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு வந்திருக்கோம். இதை உங்க அண்ணிக்கிட்ட சொன்னா என்ன நடக்கணும் தெரியுமா? சொந்தங்களே, நம்ம சேனல்ல நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாரர் ஸ்டோரியை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 3 எபிசோட் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யார் யார் வீடியோ பார்க்கல அவங்க தயவு செஞ்சு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்க சொந்தங்களே. பாய்.